வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போராட்டங்கள் அதிகமாகிடுச்சு. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே அதிகப்படியான போராட்டங்கள் 20,000 போராட்டங்கள் நடந்திருக்காங்க ஒரே வருஷத்தில். அதிகப்படியான போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் போராட்டங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவும் அதிகமாகிடுச்சு. அடுத்தடுத்து போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டங்கள் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றுச்செல்லாம் அவங்க பார்க்குறதில்ல. அடுத்த போராட்டம் போராளிகளை பொறுத்த வரைக்கும் எப்படியோ போராட்டங்களை கட்டமைக்கிறாங்க. இதுக்கு ஓரளவுக்கு சமூக வலைத்தளங்களில் ஆதரவும் கிடைக்குது. மாணவர்கள், அது முக்கியமாக 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் இல்லையா, அவங்கள்ட்ட வந்து போதுமான ஆதரவு இது கிடைக்குது. அதனால இந்த போராட்டங்கள் வேகமாக ஈஸியாக கட்டமைக்க முடியுது. இது ஒரு வருந்தத்தக்க விஷயம். அது ஏன் வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னா, நம்ம 4 நாடுகள் கடந்த 10 வருஷத்தில் 4 நாடு மட்டும் எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறோம். இதை ஏன் எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கப்புறம் மாணவர் மத்தியில் புரட்சின்றதும் போராட்டம்ன்றதும் ஒரு மாதிரி நோய் மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. புரட்சின்றதே மனநோயாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் அப்படி தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த 4 நாடுகளுடைய நிலைமையை நம்ம ஒழுங்காக பார்த்தோம்னா ஒருவேளை நமக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பாடம் எடுத்துக்க முடியும். நான் போராட்டங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். எந்த போராட்டம் பண்ணணும், எந்த போராட்டம் பண்ணக்கூடாது, எந்த போராட்டம் சரி, யார் நடத்துகிற போராட்டம் தவறு, இது நமக்கு கரெக்டாக சொல்ல பிரித்து பார்க்க தெரியல. அதனால தான் இதை நடத்த வேண்டியிருக்கு. இந்த 4 சரிங்களா, 4 நாடுகள் தான் 2010க்கு அப்புறம் ஓகே புரட்சி நடந்த 4 நாடுகள். இந்த 4 நாடுகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த 4 மக்கள் போராட்டம் தான், மக்கள் புரட்சி தான். இது மக்கள் புரட்சி, இது மக்களோட சேர்ந்த ஆயுத புரட்சி. இந்த 2 நாடும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் இடத்துல எகிப்து பார்த்துருவோம். ரொம்ப சின்னதுதான் எகிப்தில் 2011 முபாரக் அரசை எதிர்த்து ஜனவரி மாதங்களில் போராட்டங்களை மாணவர்கள் கட்ட வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு 200 பேர் கட்டமைக்கிறாங்க. ஒரு 500 பேர் இனிஷியலாக சேர்றாங்க. ஒரு ஆரம்ப காலத்தில் 500 பேர் நடத்துறதுக்கு தயாராகிறாங்க. அடுத்த 1.5 மாதத்தில் ஏற்கனவே 2 லட்சம் மக்களை திரட்டினாங்க. மாணவர்கள் திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துனாங்க. மாணவர்கள் உலகம் மிரண்டுட்டது. செம போராட்டம். மாணவர்கள் கட்ஸு அப்படின்னாங்க. செம போராட்டம். முபாரக் அரசு பதவி விலகி ஆகணும் அப்படின்னாங்க. அப்போ முபாரக்கு ஒரு 1.5 மாதம் போனப்போ பிப்ரவரி மாதங்களில் அவர் என்ன சொன்னார்னா, அடுத்த தேர்தலாக நான் போட்டியிட மாட்டேன். இன்னொன்று, நீதியின் முன் நான் வர தயார், ஆனால் இப்போதைக்கு பதவி விலக முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் போராட்டங்களை மாணவர்கள் கண்டினியூ பண்ணாங்க. ஏன்னா பதவி விலகி ஆகும் முபாரக் அரசு அப்படின்றது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, வேலைவாய்ப்பின்மை அதிகமாகிடுச்சு. ஓகே, நாட்டில் சில கெடுபிடி அதிகமாகிடுச்சு, சில விலைவாசியும் அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி காரணங்கள் சொன்னாங்க. நான் முக்கியமான காரணம் விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை. இதுக்காக தான் வச்சுக்கோங்க போராட்டம் நடத்துகிறேன். அவரும் பதவி விலகிட்டார். பதவி வந்து எலெக்ஷன் வருது, முகமது முர்சி அரசு வந்துடுது. மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி. உலகம் ஃபுல்லாக இருக்க செய்தித்தாள்கள் அது வெளியாச்சு. மாணவர்கள் எகிப்து மாணவர்களுடைய புரட்சி வெற்றி அடைஞ்சது. அதிபர் பதவி விலகிறார். சரியா. ஆனால் விஷயம் இதோட முடியலை. அடுத்த 6 வருஷம் ஓடி இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்களுடைய போராட்டம் இருக்கு இல்லையா, அதனால தான் அந்த நாடு நாசமாக போச்சு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? முபாரக் அரசு பதவி விலகும் 2012 வேலைவாய்ப்பின்மை 12%, 12.1 சம்திங். ஓகே, 112 பேருக்கு வேலை இல்லை. இப்படி வச்சுக்கோங்க. 2016-17 கணக்கெடுப்பின்படி எகிப்தோடைய வேலைவாய்ப்பின்மை 33.1, அதாவது 133 பேருக்கு வேலை இல்லை. போராட்டம் ஏன் இப்படி ஆச்சு? போராட்டம் முபாரக் அரசு பதவி விலை சொன்னீங்க. ஆனால் அடுத்த 6 வருஷம் நல்ல நிலைமை ஆலையே பதவி விலையை ஏறிடுச்சு. பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஏன்? உண்மையிலே பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. அது ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறாங்க. நீங்கள் முபாரக் அரசோட மாணவர்கள் நிற்கலை. அதுக்கு அடுத்து 2 வருஷம் முகமது முர்சி அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துனாங்க. ஏன்னா அவர் தீவிரமாக இஸ்லாமிய கொள்கைகளை அமல்படுத்த விரும்பினார். அதிகப்படியான அதிகாரங்கள் அவர் தன்னகத்தை உருவாக்குனார். அதனால் திரும்ப அவங்க எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க. திரும்ப தொடர்ந்து 3 வருஷம் போராட்டம் நடக்காத நாளே கிடையாது. மாணவர்கள் போராட்டம் அவங்களும் என்ன நினச்சிட்டாங்க, நம்ம புரட்சி பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அது இன்டைரக்டாக, அது மறைமுகமாக அது பொருளாதாரத்தை கூட தாக்கத்தை உருவாக்குச்சு.
என்ன பார்த்து பொருளாதார தாக்கம் உருவாச்சுன்னா, தொடர்ந்து ஒரு இடத்துல போராட்டம் நடத்துது. மாணவர்களுக்கு நீதித்துறை மேலே நம்பிக்கை கிடையாது, அரசின் மீது நம்பிக்கை கிடையாது, ஆட்சியர் மீது நம்பிக்கை கிடையாது, எலெக்ஷன் மீது நம்பிக்கை கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் மீதே, ஆமாம், தேர்தல் நடத்துகிறாங்களே அந்த மையத்துமே நம்பிக்கை கிடையாது. தேர்தலை எதிர்த்து போராட்டம் நடத்துனாங்க. தேர்தலில் வந்து முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துனாங்க. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் நடத்துனால தொழில்துறைகள் இங்கே வராமல் போயிட்டாங்க, விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இவங்க வந்தாலும் யார் இவங்களுக்கு ஒன்று சொல்ல பாதுகாப்புப்பா? இவங்களை எடுத்து போராட்டம் நடத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மாணவர்களுக்கு? நான் சொல்ல அதனால் 8 நின்றாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2016-17 ஏறக்குறைய 33% பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் நின்றாங்க. 2016-17 சரியா? அந்நிய செலாவணி கையிருப்பு 60% கரைஞ்சு போச்சு. ஜிடிபி 3% வீழ்ச்சி. இதெல்லாம் நம்பர்ஸ் மட்டும் நினச்சிடாங்க, இது டைரக்டாக மக்களை பாதிச்சிச்சு. மக்களுடைய விலைவாசி என்ன சொல்ல, உணவு பணங்களுடைய விலைவாசி மிகப்பெரிய ஏற்றத்தை தொட்டுச்சு. அதை விட ஒரு கொடுமை, இப்படிப்பட்ட நேரங்களில் என்ன நடக்குன்னா, குற்றங்கள் நடவடிக்கைகள் இல்லையா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதோட எண்ணிக்கையும் அதிகமாயிடும். ஏன்னா தொடர்ச்சி போராட்டம் போராட்டம் நடத்துறதுனால அங்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை நிற்கும் போது அன்றாடம் நடக்கிறது இல்லையா குற்ற நடவடிக்கைகள், அதன் மீது அரசுனால கவனம் செலுத்த முடியாது. ஒட்டுமொத்த நாடும் சிதற சந்திச்சிச்சு. அந்த நாட்டுடைய 10% வருவாய் சுற்றுலாத்துறை நம்புறது. நல்லா புரிஞ்சுங்க, அந்த ஒரு 10% வருவாய் சுற்றுலாத்துறை நம்புறது. அங்கே உலகளாவிய சுற்றுலா பயணிகள் மிகவும் விரும்பும் இடத்துல நம்பர் 1 இருந்தது எகிப்து. ஆனால் இந்த மாணவர்கள் புரட்சினால தொடர்ந்து வீழ்ச்சியை சந்திச்சு சுற்றுலாத்துறை மிகப்பெரிய அடி வாங்குச்சு. 10% வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த துறை தான் முதல் அடி வாங்கினது. ஏறக்குறைய 26% வேலைவாய்ப்பு வருமானத்தை இழந்துச்சு எகிப்து. இன்னும் வரைக்கும் ஒரு நல்ல நிர்வாகம், சில ஒரு நிலையான நிர்வாகத்தை அவங்களால கொடுக்க முடியல. அதுக்கு காரணம் மாணவர் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினது தான். இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கானுங்க. அவங்க சொல்கிறது புரியுங்களா? எகிப்து இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஹைதி. இந்த ஹைதி கதை வந்து ஒரு வித்தியாசமான கதை. ரொம்ப என்ன சொல்ல, எல்லா பேருமே ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை ஹைதி. 2010 ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஹைதி தீவை அட்டாக் பண்ணுது, தாக்குது. அதுக்கப்புறம் 3 லட்சம் மக்கள் இறந்து போகிறாங்க. 2.9 லட்சம் மக்களுக்கு 2.9 லட்சம் வீடுகள் தரைமட்டமாக்கப்படுது. அதனால் 15 லட்சம் மக்களுக்கு தங்க வீடு கிடையாது. ஏறக்குறைய 5000 பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு நாசமாக போயிடுச்சு. அதே அளவிற்கு மருத்துவமனைகள் நாசமாயிருச்சு. 60% அரசு கட்டிடங்கள் முழுவதும் காலி. அதாவது போலீஸ் நிலையங்கள், நீதிமன்றங்கள், வருவாய்கள், விஓ ஆஃபீஸு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, சின்ன சின்ன ஆஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லா ஆஃபீஸுமே காலி. 60%. ரோடு, ஏர்போர்ட், துறைமுகங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த மொத்த நாடும் அந்த பூகம்பத்தில் பெரிய அடி வாங்கிடுச்சு. உடனடியாக களத்தில் இறங்கின யுஎன், அமெரிக்க நேச நாடுகள், ரஷ்யா உடனடியாக அவங்களுடைய தண்ணீர், உணவு தேவை, நோய் பரவாமல் இருக்கிறது இந்த வேலையை பார்த்து முடிச்சாங்க. அடிப்படை கட்டுமானம் அமைக்கணுன்றக்காண்டி போலீஸ் நிலையங்களையும் நீதிமன்றங்களையும் அரசையும் உருவாக்குறதுக்கான வேலைகளை பார்த்தாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் 2011 முடிச்சிட்டாங்க. ரொம்ப உலகமே சேர்ந்து அதில் வேலை பார்த்துச்சு. யூஎன்ல இருந்து மட்டும் உலக நாடுகள் 275 மில்லியன் அந்த நாட்டை திரும்ப கட்டமைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அமெரிக்கா மட்டும் தனியாக 670 மில்லியன் யுஎஸ்ஏவோட இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஃபண்டில் இருந்து எடுத்து கொடுத்தான். அதை என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா, நாங்கள் அங்கே தொழில்துறைகள் முழுமையாக நாசமாக இருக்குது, அங்கே போய் தொழில்துறை என்ன சொல்ல இண்டஸ்ட்ரியல் பார்க், அதாவது தொழில்துறை கூட்டமைப்பு உருவாக்குறோம், அங்கே உற்பத்தி செக்டாரை உருவாக்கி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தா மட்டும்தான் அவங்களே அவங்களுக்கு தேர்த்துக்குவாங்க. நம்ம கொடுத்து கையில் காசு கொடுக்கணும் எந்த பிரயோஜனம் கிடையாது. பொருளாதாரன்றது மக்கள் உழைச்சி அதனால் கட்டமைக்கிறது, ஓசி வாங்குறது கிடையாது. நான் சொல்ல ஓசி வாங்கலாம் எந்த பொருளாதாரம் முன்னேற முடியாது, முன்னேறாது. அவன் கிடைக்கணும், அவன் உழைக்கணும், உழைப்புக்கான ஊதியம் அவனுக்கு கிடைக்கணும், அதுல வந்து முன்னேறணும். இது மறைமுகமாக சொல்கிறேன். இதுக்குள்ளே என்ன சொல்ல ஒரு நல்ல கால்குலேஷன் இருக்குது. பின்னாடி பொருளாதாரமாக ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கும்போது அது தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உழைச்சாகணும் மக்கள், உழைப்புக்கான சந்தர்ப்பத்தை சொல்ல வாய்ப்புகளை உருவாக்கி விடுவோம். அதனால் அமெரிக்கா என்ன சொல்ல தொழில்துறை கூட்டமைப்பு உருவாக்கினாங்க. அங்கே தொழிற்சாலை கொண்டு வச்சாங்க. இது வரைக்கும் நல்லா தான் போயிருந்துச்சு. அடுத்த ஒரு வருஷம் பார்க்கும்போது 2013 அந்த தொழிற்சாலைக்கு
மக்கள் வந்த மக்கள் மொத்தம் தொழிற்சாலையில் 65,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஆனால் அவ்வளோ கொடுக்கல. வெறும் 15% மக்கள் தான் அதுக்கு வந்திருந்தாங்க. 65,000 வேலைவாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏன் வெறும் 15% மக்கள் மட்டும் தான் வந்தாங்க? அதுக்கு காரணம் போராளிகள் ஆரம்பிச்சிட்டானுங்க போராட்டத்தை. அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்க ஏகாதிபத்திய கம்பெனிகள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளோட உழைப்பை சுரண்ட பார்க்குறாங்க. மக்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்குன்னு ஆரம்பிச்சானுங்க போராட்டத்தை. உண்மையிலே இப்படி தான் ஆரம்பிச்சாங்க. இங்கே இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. என்ன சொன்னாங்கன்னா $4.56 கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலே மக்கள் கொடுக்க வேண்டியது $6.8. அதாவது இப்படி வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு $300 சம்பளம் கொடுக்குறப்பல $300 சம்பளம் கொடுப்பல அவங்க $480 $600 சம்பளம் தாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நிறுவனங்கள் என்ன சொன்னாங்களே, எங்களால் இவ்வளோ சம்பளம் தரணும், 320. ஆனால் போராளிகள் ஏதோ ஒரு கால்குலேஷனை போட்டு 6.8 கேட்டாங்க. எந்த நிறுவனம் தர தயாராக இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ந்து போராட்டங்கள் கட்டமைக்கப்படுறதுனால நிறுவனங்கள் கொஞ்சம் எட்டி நிற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து மக்களுடைய நிதி ஆதாரம் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, மக்களுடைய வீடு கட்டுறதுக்கு அதுக்கான நிதியை மிகப்பெரிய அளவில் ஐநா கொடுத்துருந்துச்சு. அந்த நிதியை கொண்டு போய் சேர்க்க வழி இல்லை. ஏன் வழி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அரசுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்துகிறாங்க. அரசை நம்ப முடியாது. ஏன்? அரசு ஊழல் பண்ணிடுன்றாங்க. சரி, யாரை நம்புவீங்க? நீதிமன்றத்தை அதுவும் நம்ப முடியாது, ஏன்னா அங்கே ஊழல். அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறோம். வேறு என்ன பண்ணுவீங்க? போராளிகளை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது என்ஜிஓ இருக்கு இல்லையா, என்ஜிஓ நம்ப ஆரம்பிக்கிறாங்க, தொண்டு நிறுவனங்கள் நம்புகிறாங்க. சரி, வேறு வழி இல்லை, அதையா செஞ்சு கொண்டு போவோம் சொல்லிட்டு ஃபண்டை கவர்மெண்ட் கொடுக்குற நிர்வாகம் இல்லை இல்லையா, அதனால் கவர்மெண்ட் கொடுக்குறப்பல என்ன சொல்ல, இந்த என்ஜிஓ இருக்கு இல்லையா, தொண்டு நிறுவனம், அது கையில் கொடுத்தா அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் திடீர்னு உருவாயிருச்சு. உருவாக நிறுவனங்கள் அடுத்த 5 வருஷம் எங்கே போனால் தெரியாது. ஆனால் எந்த வருஷத்தில் வளர்ச்சி நடக்கவே இல்லை. காசு போச்சுல, அந்த காசு என்ன ஆச்சுன்னு தெரில. அப்போ என்ன ஆச்சுன்னா, அதை விசாரிக்க அமைப்பு வேணும்ல, அப்பையும் அரசு வேணும்ல, அப்பையும் நீதித்துறை வேணும்ல, அப்பையும் காவல்துறை வேணும்ல. அது எதுவும் அங்கே இல்லைல்ல. நீங்கள் தான் அதை நம்பவே இல்லையே. கொடுக்கப்பட்ட 670 மில்லியனுக்கு மேற்பட்ட காசில் பாதி காசு இன்னும் போய் சேரவே இல்லை. அப்போ யுஎஸ் உடைய இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் தலைவராக இருக்கக்கூடிய சீஃப் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழ்நாடுக்கு அந்த சேர்ந்தவங்களுக்கு. அது என்னன்னா, நாடுன்னு ஒன்று இயக்கணும், நாங்கள் ஒரு நிர்வாகி நாங்கள் இருக்கணும், நீதிமன்றம் ஒன்று இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும். நாம் ஒரு ஃபண்டு கொடுக்குறோம், ₹1 கோடி கொடுக்குறோம்னு வச்சுக்கோமே, அதில் 10 லட்ச ரூபா கொள்ளை அடிக்கிறாங்க. ஆனால் அது நீதி விசாரணை மூலம் வர வேண்டியது. நமக்கு தேவை அந்த 10 கோடியில் 9 கோடியே 90 லட்ச ரூபா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சா? கொள்ளையடந்து ஒரு நடக்கும், ஏன்னா எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யும். ஆனால் மக்கள்கிட்ட இமீடியட்டாக போய் சேர வேண்டியிருக்கல, அந்த தொகை போய் சேர்ந்துடணும். 99% போய் சேர்ந்துச்சு, 90% போய் சேருமே, அது சேரும். ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு புத்தனை எதிர்பார்க்குறாங்க. ஏதோ ஆட்சியில் புத்தர்களை எதிர்பார்க்கறதுனால, மிக தூய்மையான மனிதர்களை எதிர்பார்க்கறதுனால தொடர்ந்து போராட்டம். இவங்க யார் கையில் ஃபண்டு கொடுக்குறது, யார் கையில் ஃபண்டு கொடுக்க விடாமல் மக்கள் தடுத்துட்டாங்க. மக்கள் யாரையும் ஒரு ஆள் நம்பியிருக்கணும், ஏதாவது ஒரு நிர்வாகம் இருக்கணும். அந்த நிர்வாகத்தை ஊழல்னா அதை நீங்கள் கேட்குறதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கணும். இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. அங்கே யாரையும் காசு கொடுத்தாங்கன்னா, யார் நம்ம கொடுத்த அந்த நாட்டை திரும்ப கட்டமைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்ய முடியும்? எந்த நிதியும் கொடுக்கல அரசு. அமெரிக்கா எட்டி நின்ட்டாங்க. அமெரிக்காவோட தப்போ, ரஷ்யாவோட தப்போ, இல்லை ஐரோப்பிய நாடுகளோட தப்போ கிடையாது. இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராளிகளை நம்பி போராட்டம் நடத்துனது. உண்மையை சொல்கிறேன், இந்த நாட்டு தயவுசெய்து எடுத்து பாருங்க, இன்னைக்கு இந்த நாடு ரொம்ப நாசமாக போச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, இங்கே இன்னைக்கு 2,25,000 குழந்தைகள் செக்ஸுவல் என்ன சொல்ல வற்புறுத்தப்பட்டு செக்ஸுவல் அடிமையிலாக இருக்காங்க. அந்த அளவுக்கு நாடு மோசமாக போயிடுச்சு. மிருகம் கூட வாழ முடியாது. அதுக்கு காரணம் யார் நினைக்கிறீங்க? எவனையும் நம்ப மாட்டேன், போராளி நம்பின்னு போராட்டம் நடத்துறாங்க பாருங்க, அதனால வந்து வேணை இன்னும் டெவலப் ஆகும். திரும்பி உலக நாடுகள் அவ்வளோ பெரிய ஃபண்டு கொடுத்து டெவலப் ஆகும். இதுதான் மக்கள் போராட்டத்தினால வந்ததுப்பா. அரசை நம்ப மாட்டேன், ஆட்சியை நம்ப மாட்டேன், நீதிமன்றத்தை நம்ப மாட்டேன், போலீஸை நம்ப மாட்டேன், தேர்தலை நம்ப மாட்டேன்னா நீ எதை தான் நம்புவேன்? நான் போராளியை தான் நம்புவேன். அப்படின்னா நல்ல எடுத்துக்காட்டு. சரியா?